எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார் என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார் கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார் கண்ணீர் யாவையும் துடைத்தார் கண்ணீர் யாவையும் துடைத்தார் எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலும் இயேசுவே என்னோடு இருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் உண்மையா என்னையும் நேசித்தார் உள்ளங்கைகளில் என்னை வரைந்தார் உண்மையா என்னையும் நேசித்தார் உள்ளங்கைகளில் என்னை வரைந்தார் அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை அவரையே சார்ந்து கொண்டே அவர் அறியாதொன்றும் வந்ததில்லை அவரையே சார்ந்து கொண்டே எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் கர்த்தரோடு இசைந்தே நடந்தே கிருபை சமாதானம் ஈந்தார் கர்த்தரோடு இசைந்தே நடந்தே கிருபை சமாதானம் ஈந்தார் விசுவாசத்தால் நானும் இழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார் விசுவாசத்தால் நானும் இழைத்ததால் விரும்பி என்னை அணைத்தார் எனக்கே நீ பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டு வந்தும் யுத்தங்கள் துன்பங்கள் சந்தித்தும் யோர்தான் நதி புரண்டும் வந்தும் ஏலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார் ஏலியாவின் தேவன் என் ஜெபங்களை ஏற்று பதில் அளித்தார் எனக்கே இனி பயமே எந்தன் இயேசு என் துணையே என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடு இருப்பார் இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே இத்தனை அற்புத நன்மைகள் கர்த்தர் செய்ததை நினைத்திடுவே இதுவரை வழிகாட்டி
நடத்தினார் இன்னமும் காத்திடுவார். இதுவரை வழிகாட்டி நடத்தினார் இன்னமும் காத்திடுவார். எனக்கே நீ பயமே, எந்த நேசு என் துணையே, என்னும் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர். உலகம் முடியும் வரையும் உந்தனோடிருப்பேன் என்றவர். மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டிடுவே. மகிமையில் சேர்ப்பாரே, நம்பிக்கையில் மேன்மை பாராட்டுகிறே. எனக்கே நீ பயமே, எந்த நேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். கடந்த வாழ்நாட்களெல்லாம் கர்த்தரே என்னை சுமந்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். கண்ணீர் யாவையும் துடைத்தார். எனக்கே நீ பயமே, எந்த இயேசு என் துணையே, என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். என் துன்ப நேரத்திலே இயேசுவே என்னோடிருப்பார். இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமமே. பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே. வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. பாவம் போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம் இன்பமிதே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமமே. நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு நாமமே. தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே. நேற்றும் இன்றும் மாறா நாமம் இயேசு நாமமே. தேனிலும் இனிய நாமம் இயேசுவின் நாமமே. இன்பமிதே பேரின்பமிதே, இயேசு நாமம்
இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமமே ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் வேலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் வேலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே சாவு பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே சாபம் ரோகம் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமமே சாவு பயங்கள் நீக்கும் நாமம் இயேசு நாமமே சாபரோகம் நீக்கும் நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமமே தேவராஜம் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே தேவநீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே தேவராஜம் சேர்க்கும் நாமம் இயேசு நாமமே தேவநீதி நிறைந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமமே பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே பாவம் போக்க வந்த நாமம் இயேசு நாமமே வாதை போக்க வந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே 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 இயேசு நாமமே ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் வேலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே ஜீவ பாதை காட்டும் நாமம் இயேசு நாமமே ஜீவன் வேலன் தந்த நாமம் இயேசுவின் நாமமே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமமே
இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமம் இன்பமிதே இன்பமிதே பேரின்பமிதே இயேசு நாமமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடானே சார் இயேசுவே, மாறிடானே சார் இயேசுவே. மாறாத அன்பு என்றும் போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை, நங்கூரம் எந்தன் இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். அவரை நோக்கி ஜெபிக்கும் போது அருகில் வந்து உதவி செய்வார். கைவிடாமல் கருத்துடன், கைவிடாமல் கருத்துடன் காத்தன்னை என்றும் நடத்திடுவார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடு. ஆமென். உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்த தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை இந்த துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ
எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். முன்னறிந்து அழைத்த தேவன் முடிவு வரையும் நடத்திடுவார். தேவசாயல் மாறியே தேவசாயல் மாறியே தேவாதி தேவனை தரிசிப்பேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். மாறிடானே சார் இயேசுவே, மாறிடானே சார் இயேசுவே. மாறாத அன்பு என்றும் போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அலைகள் மோதி எதிர் வந்தாலும் கலங்கிடேனே வாழ்க்கையிலே. அசையா எந்தன் நம்பிக்கை, அசையா எந்தன் நம்பிக்கை. நங்கூரம் என்றும் இயேசு போதுமே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ எந்தன் தஞ்சம் இயேசுவே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. எக்காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்தன் துணையாயேற்றிடுவேனே. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தாழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர்,
என் தேவை எல்லாம் சந்திப்பீ. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என அர்ப்பணிப்போடு சொல்லுங்களாமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னதர் நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சொல்லுங்க சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தே. என்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். ஆசையாய் சொல்லலாமா? நீர் மாத்திரம் போதும். ஆமாண்டவரே, நீர் மாத்திரம் போதும். ஓஹோ, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நல்ல தெய்வமே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசரே, என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். நல்ல தெய்வம், இன்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. தந்தே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும். ஓ, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆசையாய் ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட
யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவை எல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya ஹalleluya. ஹalleluya. Oh ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க, ஆண்டவரை ஆராதிக்க. ஹalleluya. 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 சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போல கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். இந்த வாசித்த சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிப்போம். 8ஆம் வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். இந்த வசனத்தில் நம்முடைய தேவனை குறித்து கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் யார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்கிறோம். முதலில் அவர் நமக்கு ஒரு போதகராயிருக்கிறார். ரெண்டாவதாக அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். மூணாவதாக நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். பாருங்கள், முதலில் அவர் நமக்கு ஒரு போதகராக இருக்கிறார். ரெண்டாவதாக அவர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். மூணாவதாக அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பயங்கரமான உலகத்தில், ஆபத்து நிறைந்த உலகத்தில், பிசாசுடைய கிரிகள் பெருகி இருக்கிற உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட நாட்களில் ஸ்தோத்திரம், நாம் தேவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு போதித்து நாம் நடக்க வேண்டிய வழியை நம்ம காட்டி நமக்கு ஆலோசனை சொல்லி அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். முதலாவதாக இங்கே வாசித்தோம்,
நான் உனக்கு போதித்து என்று சொல்லி வாசித்தோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். இந்த உலகத்தில் அநேக போதகர்கள் உண்டு. அநேக போதகர்கள் பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிற போதகர்கள் அநேகர் உண்டு. தங்கள் சுய சித்தத்தை, சுய ஞானத்தை, சுய பாருங்கள் அறிவை போதிக்கிற அநேகர் உண்டு. ஆனால் தேவன் கர்த்தர் நமக்கு போதிப்பது பிதாவுடைய சித்தத்தை, பிதாவுடைய வார்த்தைகளை நமக்கு சொல்லி அவன் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் இயேசு கிறிஸ்து தாமே சொல்லுகிறார், நான் என்னுடைய சுயமாய் நான் ஒன்று பேசாமல் பிதா எனக்கு சொல்லுகிறவைகளை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். இயேசு சுயமாய் எதுவும் பேசாதபடிக்கு பிதாவானவர் அவருக்கு போதித்த, பிதாவானவர் அவருக்கு சொல்லி அவரது வெளிப்படுத்தின காரியத்தை இயேசு போதித்து வந்தார். அதுபோல் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு நமக்கு அவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். பாருங்கள், நல்ல போதகராக இருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய கண்கள் உன்னுடைய போதகரை காணும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். பாருங்கள், வேதத்தில் அவரை குறித்து வாசிக்கிறோம். அவர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். மட்டுமல்ல, அவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். அவரே நமக்கு நல்ல போதகர். அவரே நமக்கு நல்ல போதகர். அவர் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர். அவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி அவர் போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். பாருங்கள், அவர் நமக்கு போதித்து அவர் நமக்கு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு போதனை செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வருகிற போது தேவனை அவர்களுக்கு போதித்து, தேவனை அவர்களுக்கு வழியை காட்டி, இந்த இடத்துக்கு போ, இந்த இடத்துல போய் பாளையம் இறங்கி, இந்த இடத்துக்கு போ, இதை இந்த 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 தேசத்தை சுற்றி போ, இந்த நதியை கடந்து போ என்று சொல்லி ஆண்டவர் தமது தாசனாகிய மோசையை கொண்டு கர்த்தர் அவளுக்கு போதித்து அவர் அந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாப்பாக பத்திரமாக ஆச்சரியமாக அற்புதமாக அவர் நடத்தி வந்தார். ஸ்தோத்திரம். அதுபோல் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் அவர் நமக்கு போதித்து அவர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் நமக்கு போதித்து அவர் நம்ம நடத்துவார். ஆகவே தீமையானவர்களை நாம் பார்க்காதபடிக்கு, தீமையானவர்களை பேசாதபடிக்கு, தீமையான இடத்துக்கு போகாதபடிக்கு, நல்ல வழியிலே நாம் நடக்கும்படியாக அவர் நமக்கு போதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி வருகிறதை பார்த்த பாலாக் ராஜா என்பவன் என்ன செய்தான்? அந்த ஜனங்களை அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் சித்தம் கொண்டான். ஆகவே அவன் என்ன செய்தான்? அந்த பாலாக் ராஜா அந்த நாட்களில் இருந்த தீர்க்கதரிசி பீலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, அந்த பீலேயாம் தீர்க்கதரிசியை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அந்த ராஜா கேட்டுக்கொண்டான். பாருங்கள், ஆனால் பீலேயாம் தீர்க்கதரிசி அவன் உடனே போகவில்லை. ஆனால் அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி உடனே போகாதபடிக்கு, அந்த பாலாக் ராஜா அவனுக்கு தந்த வெள்ளி பொன் இவைகளெல்லாம் பார்த்து போகாதபடிக்கு, நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லி அவன் அனுப்புகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் மறுபடியும் அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி அந்த பாலாக் ராஜா அநேக வெகுமதிகளை, அநேக வெள்ளி பொருள் பனைகளை இவைகளெல்லாம் வச்சு காட்டினபடினாலே அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் புறப்பட்டு போகிறான். அவன் கழுதையின் மேலே ஏறி போகிற போது ஒரு நெருக்கமான இடத்துக்கு, அந்த நெருக்கமான இடத்துல கழுதை போகிறது. கழுதை போகிற போது கழுதை போக முடியாத அளவுக்கு நெருக்கமாக இருந்தது. அப்போது அந்த கழுதை என்ன செய்தது? அவன் அந்த சுவரோடு உரசி போனபடினாலே பீலேயாமுடைய கால்கள் நசுங்கினது. அப்போது பீலேயாமுடைய கால்கள் நசுங்கினது. அப்போது பீலேயாம் அந்த கழுதையை அவன் கோபப்பட்டு அடிக்கிறான். பீலேயாம் கழுதையை கோபப்பட்டு அடித்து, ஒழுங்கா போய் என்று சொல்லி பீலேயாம் கோபப்பட்டு கழுதையை அடிக்கிறான். பாருங்கள், அப்போது கர்த்தர் என்ன செய்தார்? அந்த கழுதையின் வாயை திறந்தார். கழுதையின் வாயை திறந்து
வாயை திறந்து கழுதை வாயை திறந்து பாருங்கள், அந்த கழுதை பிழையாமுக்கு போதிக்கிறது. என்ன, நான் உனக்கு என்ன தீமை செய்தேன், நீ என்ன ஏன் அடிக்கிறாய் என்று சொல்லி கழுதை பிழையாமோடு பேசுகிறது. அப்போ பிழையாம் போகிற வழி தப்பானது, தவறானது என்பதை பிழையாம் தீர்க்கதரிசிக்கு அதை கண்டுகொண்டு நல்ல வழியில் நடக்கவனால் முடியவில்லை. ஆகவே அவனை எச்சரிப்பதற்காக கர்த்தர் என்ன செய்தார், பேசாத மிருகம் பாருங்கள், அது மிருகம் பேசி பிழையாமுடைய கண்களை திறந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். பின்பு பிழையாம் அவன் என்ன செய்தான், அந்த ஜனங்களை சபிக்க வாயை திறக்கிற போது அவன் வாயிலிருந்து வருகிற வார்த்தையெல்லாம் ஆசீர்வாதமாகவே வருகிறது என்று சொல்லி வாசித்தோம். பின்பு பாருங்கள் என்ன நடக்கிறது. அப்போது பிழையாம் சொல்கிறான், கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று சொல்லி என்னாகமத்திலே பிழையாம் சொல்லுகிறதை வாசிக்கிறோம். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிழையாமுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தவன், சத்தியத்தை அறிந்தவன், தேவனை அறிந்தவன், விசுவாசத்தை அறிந்தவன். ஆனால் அந்த பிழையாம் தீர்க்கதரிசியுடைய கண்கள் குருடாக்கப்பட்ட கண்களாய் இருந்தது. ஆனால் அந்த பிழையாம் தீர்க்கதரிசி அவனுடைய குருட்டாட்டத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்தான், தேவ ஜனங்களை சபிப்பதற்காக போகிறான். தேவ ஜனங்களை சபிப்பதற்காக போய் அவன் வாயை திறக்கிற போது என்ன நடந்தது, அவன் வாயை திறந்து பேசுகிற போது பாருங்கள், சாபமான வார்த்தைகளை கூறுகிற போது அந்த சாபமான வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகவே மாறுகிறது. ஏனென்று சொன்னால் அங்கே என்னாகமத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமானது. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ ஜனங்களை சபிப்பதற்காக வாயை திறந்தான் அந்த தீர்க்கதரிசி. ஆனால் சபிக்க வாயை திறக்கிற போது அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமாகவே வருகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளையாக இருப்போமானால், மெய்யான தேவ பிள்ளையாக இருப்போமானால், நாம் மெய்யான இஸ்ரவேல் ஜனமாக இருப்போமானால், கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜாதியாக இருப்போமானால், கர்த்தரால் நடத்தப்படுகிற ஜனமாக இருப்போமானால், கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருப்போமானால், நமக்கு விரோதமாக நம்ம சபிக்க யார் வாயை திறந்தாலும் தேவன் அந்த வார்த்தைகளை சாபமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஆசீர்வாதமாகவே மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஆகவே நமக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற, நமக்கு விரோதமாக பேசப்படுகிற, நமக்கு விரோதமாக சொல்லப்படுகிற எந்த வார்த்தைகளும் அது வாய்க்காமல் போகும். எந்த காரியமும் அது வாய்க்காமல் போகும். காரணம் என்ன, தேவ ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே போதகராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தரே போதகராக இருந்து அவருடைய சமூகமே அந்த ஜனங்களை நடத்தி வந்தது. ஆகவே அந்த ஜனங்களை பாருங்கள், அவர்களை சபிக்க வாயை திறக்கிற போது அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமான வார்த்தையாகவே வருகிறது. எனக்கு அன்பானவர்களே, காரணம் என்ன, நான் உனக்கு போதித்து என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவனாய கர்த்தர் அவர் நமக்கு போதிக்கிற ஒரு நல்ல போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு, அவர் நமக்கு போதித்து நடத்துகிற நல்ல போதகராக இருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தில் ஒருவர் அநேக போதகர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆண்டவருடைய வழியை விட்டு விலகி அல்லது சத்தியத்தை விட்டு விலகி ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து விட்டாலும் பேசிவிட்டாலும் நம்முடைய தேவன் நமக்கு போதகராக இருப்போமானால் நாம் ஒருபோதும் நிர்மலமாகாதபடிக்கு அல்லது ஒருபோதும் வழி விலகி போய்விடாதபடிக்கு அல்லது ஒருபோதும் தாழ்ந்து போகாதபடிக்கு ஒருபோதும் அழிந்து போகாதபடிக்கு நம்மை ஆச்சரியமாக அற்புதமாக நம்ம உயர்ந்த ஸ்தலத்தில் நடத்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நம்முடைய தேவனாய கர்த்தர் எப்படிப்பட்டவர், நான் உனக்கு அவர் நம்முடைய போதகராயிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் யாரு, அவர் நமக்கு அவர் நல்ல போதகர். பாருங்க, ஒரு நியாயாதிபதி, ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடத்தில் வந்து நல்ல போதகரே
நித்திய ஜீவனை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேணும் என்று சொல்லி ஒரு நியாயசாஸ்திரி அவன் வந்து கேட்கிறான். அப்போ ஆண்டவர் நல்ல போதகர், அவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். நாம் நித்திய ஜீவனை அடைவதற்காக ஒரு நல்ல வழியை போதித்து நடத்துகிற நல்ல போதகராக இருக்கிறார். ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனாய கர்த்தர் அவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வழியை, இயேசு கிறிஸ்துடைய வழியை, நல்ல போதகருடைய வழியை, அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் நடப்போமானால் ஒருபோதும் நாம் இடறி போக மாட்டோம், ஒருபோதும் தவறி போக மாட்டோம், ஒருபோதும் பாருங்கள் தடுமாறி போக மாட்டோம். அவர் நமக்கு நல்ல போதகராக இருந்து நல்ல வழியை காட்ட அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் உனக்கு அவர் நம்முடைய போதகராக இருக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். இரண்டாவதாக, நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறார். பாருங்க, நல்ல வழிகாட்டியா இருக்கிறார். நான் போகிற பெரிய பாதையிலே நான் போய் கொண்டிருக்கிற போது சில பாதைகளில் அந்த வழி காட்டுகிற அந்த பெயர் பலகை ஒரு போர்டு ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த 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 பெயர் பலகையில் பாருங்கள், இந்த பண்ருட்டிக்கு போக வேண்டுமானால் இப்படி போக வேண்டும், கடற்கரைக்கு போக இப்படி போக வேண்டும், அல்லது நேராக சிதம்பரத்துக்கு போக இப்படி போக வேண்டும், பாண்டிக்கு போக இப்படி போக வேண்டும் என்று சொல்லி ஒரு 4 பெயரை அடக்கிய பெயர் பலகை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். ஆக அது காட்டி நடக்க போக வேண்டிய வழியை காட்டுவதற்காக அந்த போர்டு வைக்கப்பட்டிருக்கும். அதே போல் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர் இந்த திக்கு தெரியாத காட்டில், திக்கு தெரியாத பாருங்க, கப்பலில் போய் கொண்டிருக்கிற அந்த பாதையில், திக்கு தெரியாத பாதையில் போய் கொண்டிருக்கும் போது ஒரு திசை காட்டுகிற வழிகாட்டியாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் காட்டுகிற பாதை அது தவறி போகாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்கிறார். பரலோகத்துக்கு போவதற்கு அவரே நல்ல வழிகாட்டியா இருக்கிறார், அவரே சத்தியமா இருக்கிறார், அவரே ஜீவனா இருக்கிறார். ஆகவே அவர் காட்டுகிற வழியை நான் பின்பற்றி போவோமானால், இயேசு பாவமில்லாதவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்தவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு சாத்தானை ஜெயித்தவராய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு தீயவைகளை அழித்து போடும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். இயேசு நன்மை செய்கிறவராகவே இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். அப்படியானால் அவர் நமக்கு நல்ல வழிகாட்டி, அவருடைய வழியை நாம் பின்பற்றுவோமானால் இயேசுவை போல நாம் பசுத்தமாக வாழ்வோம். இயேசுவை போல நாம் பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக நாம் வாழ்வோம். இயேசுவை போல இந்த உலகத்தில் சாத்தானுடைய கிரிகளை அழித்தவர்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ்வோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இயேசுடைய வழியை பின்பற்றி, அவர் காட்டுகிற வழியை பின்பற்றி அவருடைய பாதையில் நாம் போக வேண்டும். வேதத்தில் எபிரேயரில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவை நீங்கள் என்ன செய்யுங்க, கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி எபிரேயரில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. ஆகவே பாவத்தை தள்ளிவிட்டு, பாரத்தை தள்ளிவிட்டு, இயேசுவின் பேரில், இயேசு காட்டுகிற வழியிலே நான் நடப்போமானால், இயேசு எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றி சிறந்து பிதாவுடைய சித்தத்தை செய்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டது போல இந்த பூமியில் நாம் இயேசுவுக்கு சாட்சியாக நிற்க தேவன் நமக்கு கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆவாசிக்கிறோம், நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராக இருக்கிறார். அவர் நல்ல ஆலோசகர். இயேசுக்கு அவருடைய பெயரை குறித்து வாசிக்கிறோம், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவராக இருக்கிறார், செயலிலே மகத்துவமானவராக இருக்கிறார். இந்த 33ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்,
பாருங்கள், கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக இருக்கும். அதுக்கு மேலுள்ள வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் என்று சொல்லி வாசிக்கும். எனக்கன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுடைய ஆலோசனையை விருதாவாக்குவார். ஜாதிகளுடைய ஞானிகளுடைய ஆலோசனை அவர் தள்ளிவிடுவார். பாருங்கள், பெரிய கல்விமானின் ஆலோசனை அவர் தள்ளிவிடுவார். ஜாதிகளுடைய ஆலோசனையை அவர் விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார். ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை எப்படி இருக்குமாம்? நித்திய காலமாகவே அவருடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய ஆலோசனை நித்தியமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்கள், சண்டை சச்சரவுகள் இருக்கிற இந்த உலகத்தில் பாருங்கள், நமக்கு ஆலோசனை சொல்லும்படியாய், ஆலோசனை சொல்லி நடத்தும்படியாக என்ன செய்வார்கள்? நல்ல ஆலோசகரை வைத்துக் கொள்வார்கள். ஒரு பிரச்சனை வருகிற போது வக்கீல் இடத்துல போய் ஆலோசனை கேட்டு எப்படி இந்த காரியத்தில் நாம் இது கேஸ் கொடுத்து எப்படி இதிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிற போது வக்கீல் இடத்துல போவோமானால் அந்த வக்கீல் என்ன செய்வார்கள்? வழக்கறிஞர் நமக்காக வாதாடுவதற்கு நல்ல ஆலோசனை சொல்வார்கள். இப்படி நீ பேச வேண்டும், இப்படி சொல்ல வேண்டும், இப்படி எழுத வேண்டும் என்று சொல்லி நான் செய்ய வேண்டிய எல்லா ஆலோசனையும் ஒரு வக்கீல் நமக்கு சொல்லி தருவார். அதே போல எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்க, நீதிபதியிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞராக, நீதிபதியிடத்திலே பரிந்து பேசுகிற ஒரு வழக்கறிஞராக, நமக்காக வழக்காடுபவராக நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசகராக இருந்து நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கும் நம்முடைய எதிராளிக்கும் இருக்கிற பிரச்சனையிலே இருந்து அல்லது தடுமாறுகிற தள்ளாடுகிற என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் புரிந்து கொள்ள முடியாத திகைத்து திரிகிற இந்த நாட்களில் ஆண்டவன் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து, உன் பிள்ளையை நீ இப்படி வளரு, உன்னுடைய குடும்பத்தை இப்படி செய்ய, நீ உன் பிள்ளைக்கு உன்னுடைய குடும்பத்துக்காக இந்த காரியத்தை செய்ய என்று சொல்லி நமக்கு ஆலோசனை சொல்லி அவன் நம்ம நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நம்முடைய நம்மீது நம்ம தமது கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. கானாவூர் என்கிற ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. அந்த கல்யாண வீட்டுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போறாரு. அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சு. எல்லா கல்யாண வீட்டார் எல்லாரும் கலங்கி திகைத்து நிற்கிறார்கள், என்ன செய்வது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராக இயேசுவின் இடத்துல போய் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிற போது இயேசு சொன்னார், தண்ணி எடுத்து கொண்டு வாங்க, இந்த திராட்சை இந்த கச்சாடியில் தண்ணீரை ஊற்றுகள் என்று சொன்னார். அதுபோல வெளியே போய் தண்ணீரை கொண்டு வந்தார்கள், கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்பினார்கள். இயேசு அதை ஆசீர்வதித்தார். நீங்கள் இதை பரிமாறுங்கள் என்று சொல்லி இயேசு சொல்லி அனுப்பினார். அந்த ரசத்தை சாப்பிட்டவர்கள் அவர் சொல்றாங்க, முந்தி இருந்த ரசத்தை ருசியை பார்க்கலாம், பிந்தியுள்ள ரசத்தை ருசி மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லி அவர்கள் பாருங்கள் அந்த கல்யாண வீட்டாரை ஒரு புகழ்ந்து பேசி கல்யாண வீட்டாரை வாழ்த்தி போகிறார்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஆலோசகராக இருப்பார், நம்முடைய குடும்பத்துக்கு ஆலோசகராக இருப்பார், நம்முடைய குறைவு நேரத்தில் ஆலோசனையாக இருப்பார், நம்முடைய கஷ்டமான நேரத்தில் ஆலோசனையாக இருப்பார், திகைத்து திரிகிற நேரத்தில் அவர் ஆலோசகராக இருப்பார், ஒன்று புரியாத தடுமாறி திரிகிற நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லி அவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வெறும் தண்ணியை மிகுந்த ருசியுள்ள திராட்சரசமாக மாற்றி ஆசீர்வதித்த ஆண்டவர் அவர் நல்ல ஆலோசகராக இருக்கிறார். அப்படியானால் நம்முடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நமக்கு நல்ல போதகராக இருக்கிறார்,
நல்ல வழிகாட்டியாக இருக்கிறார், நல்ல ஆலோசகராக இருக்கிறார். அவருடைய வழியை நான் பின்பற்றி நடப்போமானால் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம், நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், செம்மையான இதயமுள்ளவர்கள் நீங்கள் எல்லாரும் நீங்கள் ஆனந்தம் முழக்கமிடுங்கள். அதுக்கு மேலுள்ள வசனத்தை, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நமக்கு ஆலோசகராக இருக்கிற கர்த்தரை நம்பி, நமக்கு போதகராக இருக்கிற கர்த்தருடைய வழியின்படி நடந்து அவருடைய வழிகாட்டியிலே நாம் போவோமானால் கர்த்தரை நம்பி இருக்கிற நமக்கு கிருபை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எங்கள் அன்புள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு நல்ல போதகராக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறீர், நீர் எங்களுக்கு நல்ல ஆலோசகராக இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பயம் நிறைந்த உலகத்தில், ஆபத்துகள் நிறைந்த உலகத்தில், குறைவுகள் நிறைந்த உலகத்தில், வியாதியும் வறுமை நிறைந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். ஆனால் இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மை எங்களுக்கு போதகராக வைத்து, உம்மை உம்முடைய எங்களுக்கு வழிகாட்டியாக வைத்து, உம்முடைய ஆலோசனைப்படி நடக்க நீர்களுக்கு கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த சபையார் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். சபை மக்கள் ஒவ்வொருவரும் இரத்த கோட்டுகளையும் மூடி மறுத்துக் கொள்வீராக. சீக்கிரத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வியாதிக்கு ஒரு முடிவை உண்டாக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வியாதியிலே இருந்து ஆண்டவரே ஒரு சுகத்தை கொடுத்து ஆண்டவரே உம்முடைய குணமாக்கு வல்லமை அனுப்பி இந்த வியாதி கொடூரத்தை கர்த்தாவே கட்டுப்படுத்தும்படியாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, இம்மட்டும் வா, இதுக்கு மிஞ்சி வராது என்று சொல்லி ஆண்டவரே சமுத்திரத்தை மணலை போட்டு அதை தடுத்து நிறுத்தினீர் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இந்த கொள்ள நோய் இனிமேலே பரவாதபடிக்கு அப்படியே அதை அடங்கி போக கர்த்தர் கிருபை செய்வீராக. கொந்தளிப்பை அமர்த்துகிற கர்த்தர் இந்த கொடூர கொள்ள நோயை அடக்கி அமைதிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய குணமாக்க வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே, உம்முடைய குணமாக்க வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சீக்கிரத்தில் எங்களுடைய தேசம் அமைதலாகி சந்தோஷமாகி ஆண்டவரே ஸ்தோத்திர விடுதலையாகி ஆண்டவரே ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆண்டவர் ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் கிரியை செய்துள்ளபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சீக்கிரத்தில் அப்படி செய்ய போவதற்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்போது ஆண்டவர் வீடுகளிலே கர்த்தரை ஆராய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. வந்த ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் தாழ்த்தி உமது கரத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சகல நாட்களிலேயும் நாம் மனவரோடு இருப்பதாக.